வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கெட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் திருப்புகலூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு வர்த்தமானீஸ்வரர் திருக்கோவில். ஏற்கனவே நம்ம இதே இடத்துல இதே ஊரில் அக்னீஸ்வரர் அப்படிங்கிற திருக்கோவிலை பற்றி பார்த்தோம். ரெண்டுமே ஒரே கோவில் தான். உள்ளுக்குள்ள ஒரே இடத்துல ரெண்டு பாடல் பெற்ற ஸ்தலமும் இருக்கு. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். முருகநாயனார் அவதார தலம், திருநாவுக்கரசர் முக்தி அடைந்த தலம், நவக்கிரகங்கள் டா வடிவில் இருப்பது விசேஷமான அமைப்பு. இத்தல விநாயகர் வாதாபி கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் இந்திர விமானம் எனப்படுகிறது. கோவிலை சுற்றி 3 புறமும் தீர்த்தம் இருக்கிறது. இத்தலத்தில் லிங்கத்தை பெயர்த்து செல்ல முயன்ற பானாசுரனால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இது. பிரகாரத்தில் நலன் வழிபட்ட சனீஸ்வரர் காட்சி தருகிறார். அருகில் நலன் வணங்கியபடி இருக்கிறார். சரஸ்வதி, அன்னபூர்ணி இருவரும் அருகருகில் இருக்கின்றனர். வாதாபி கணபதி அருகில் 2 அசுரர்கள் வணங்கியபடி இருக்க தனி சன்னதியில் இருக்கிறார். வர்த்தமானீஸ்வரரின் வேண்டிக் கொள்ளும் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதாக நம்பிக்கை. நிகழ்காலத்தில் செய்யும் செயல்கள் சிறப்பாக நிறைவேற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். வருணன், வாயு, அக்னி மூவருக்கும் ஒரு சமயம் போட்டி உண்டானது. இதில் வருணனும் வாயுவும் சேர்ந்து அக்னியை சக்தி இல்லாமல் போகும்படி செய்துவிட்டனர். அக்னி சக்தி இழந்ததால் தேவலோகம் பூலோகத்தில் மகரிஷிகளால் யாகம் நடத்த முடியவில்லை. எனவே அக்னி தனக்கு மீண்டும் சக்தி வேண்டி சிவனை வேண்டினான். பூலோகத்தில் தன்னை வழிபட மீண்டும் சக்தி கிடைக்கும் என்றார் சிவன். அதன்படி இங்கு வழிபட்ட அக்னிக்கு சிவன் சக்தி தந்து 2 முகம், 7 கைகள், 7 ஜுவாலை, 4 கொம்புகள், 3 பாதங்கள் கொண்ட உருவத்தையும் கொடுத்து அருளினார். அவர் வழிபட்ட சிவன் இத்தலத்தில் அக்னீஸ்வரராகவும் வர்த்தமானீஸ்வரராகவும் எழுந்தருளி உள்ளனர். நாயன்மார்களில் ஒருவரான முருகனார் இத்தலத்தில் பிறந்தவர். சிவபக்தரான அவர் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து தினமும் வர்த்தமானீஸ்வரரை வழிபட்டு வந்தார். இங்கு வணங்க வரும் பக்தர்களுக்காக மடம் ஒன்றையும் கட்டினார். திருஞான சம்பந்தரின் நண்பரான இவர் சீர்காழி அருகிலுள்ள திருப்பெருமநல்லூரில் சம்பந்தர் திருமணத்தில் கலந்து கொண்டார். சம்பந்தருடன் சேர்ந்து ஜோதியில் ஐக்கியமாகி முக்தி பெற்றார். சிவன் இவரை நாயன்மார்களில் ஒருவராக்கினார். இக்கோவிலின் மூலவர் வர்த்தமானீஸ்வரர், உற்சவர் கல்யாண சுந்தரர், தாயார் மனோன்மணி, தலவிருச்சம் பின்னை மரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். புராண பெயர் சரண்யபுரம், இப்போது இருக்கும் பெயர் திருப்புகலூர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் 12:30 வரை, மாலை 4 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருவாரூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் சன்னாநல்லூர் சென்று அங்கிருந்து 11 கிலோமீட்டர் சென்றால் திருப்புகலூர் தலத்தை அடையலாம். நாகப்பட்டினம், கும்பகோணம் செல்லும் பஸ்கள் இவ்வூர் வழியே செல்கிறது. பஸ் ஸ்டாப்பில் இருந்து கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் நன்னிலம், நாகப்பட்டினம். அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.